நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இயக்குனர் இளங்கோராம் டைரக்ஷனில் வைபவ், சுனில், நிஹாரிகா, சாந்தினி மற்றும் பலர் நடிச்சிருக்கிற பெருசு தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படம் டென்டிகோ அப்படிங்கிற ஒரு சிங்கள திரைப்படத்தோட அஃபிஷியல் ரீமேக். அந்த படத்தை சிங்களத்தில் எடுத்த அதே டைரக்டர் இளங்கோராம் தான் தமிழ்லையும் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னா, வைபவும் சுனிலும் அண்ணன் தம்பிங்க. படம் ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே அவங்களோட அப்பா இறந்து போயிடுறாரு. ஆனால் அவங்களோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தியை ஊர் மக்கள்கிட்டையும் சொந்தக்காரங்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா இறந்து போன பின்னாலேயும் அவரோட உடல்ல அவரோட ஆணுறுப்பு எரக்டான நிலைமையிலே இருக்கு, நின்றுகிட்டே இருக்கு. சப்பாத்தி பேலிக்கிற கட்டை, அரிசி குத்துற உலக்க, செலோஃபோன் டேப்னு எதையோ வச்சு ட்ரை பண்றாங்க. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த நிலைமையில அவரோட பாடியை ஊர் மக்கள் பார்த்தாங்க அப்படின்னா அவரோட மான மரியாதையே போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. டாக்டரை கூட்டிட்டு வர்றாங்க, சாமியாரை கூட்டிட்டு வர்றாங்க. இதுக்கு நடுவுல அவர் இறந்து போன செய்தி கேட்டு அவங்களோட சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த பெருசு படத்தோட கதை. நான் ஒன்று சொல்லட்டுமா? செத்தா உங்க அப்பா மாதிரி சாகணும். மாஸ். இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ், இது ஒரு அடல்ட் காமெடி ஃபில்மாக இருந்தாலும் அதிகம் ஆபாசம் எதுவும் இல்லாத, நம்ம வந்து சீட்டில் உட்காந்து நெளிகிற மாதிரியோ இல்லை முகம் சுளிக்கிற மாதிரியோ எதுவும் இல்லாமல், இன்ஃபேக்ட் 18+ ஆடியன்ஸ் ஃபேமிலியோட போய் பார்க்குற மாதிரியான ஒரு அடல்ட் காமெடியாக இருக்குது. அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த படம் முழுக்க ரெகுலர் இன்டர்வல்ஸில் அப்பப்போ நம்மளை தொடர்ச்சியாக சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. வைபவோட மனைவி இறந்து போனது தன்னோட அப்பா இல்லைன்னு தெரிஞ்சு ஓ அப்படின்னு ரியாக்ட் பண்ணுறது, பக்கத்து வீட்டுக்காரமாட்ட பாத்ரூமில் வலிக்கி விழுந்ததை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, வீட்டுக்கு டாக்டர் வர்ற சீன், பேசாமல் நானும் ஆன்மீகத்தில் இறங்கிட்டுமா அப்படின்னு பாலசரவணன் கேட்கும்போது, குடிச்சா நீ பைக்லேருந்தே இறங்க தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீன், அப்புறம் எதுக்காக அப்பாவை உட்கார வச்சிருக்கீங்கன்னு ஒருத்தராக கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் வளர்றது அப்படின்னு அங்கங்க தொடர்ச்சியாக நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தோட கடைசி 20-30 நிமிஷம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. ஒரு லாஃப்டர் ரியாக்டாக இருந்தது. அப்பா இறந்து போன பின்னால சொத்து யாருக்கு அப்படிங்கிற பேச்சு வரும்போது, எந்த காடு யாருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஓ காடு வேற இருக்கா அப்படின்னு வைபவ் கேட்கறது, முன்னால சுனில் சொன்ன ஒரு விஷயத்த அப்படியே திரும்ப லொலுசபா சுவாமிநாதன் சொல்றது, பசங்கிட்ட மட்டுமே எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சில விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி சில காட்சிகளை சொல்லலாம். சில காட்சிகளில் வசனங்கள் இருக்கக்கூடிய வேர்ட் பிளேவும் அருமையாக ஒர்க் ஆகி இருந்தது. சுபத்ரா ராபட்டை பார்த்து ஓ நீயும் ஆட்டோக்காரி தானம்மா அப்படின்னு கேட்கறது, படிச்சாதான் டாக்டர் ஆக முடியுமா, எம்ஜிஆர்லாம் வாத்தியாராகலையா அப்படின்னு கேட்கறது, முனிஷ்காந்த் பாலிய காதலி அப்படின்னு சொல்லும்போது ஓ பாலியல் காதலியா அப்படின்னு கேட்கறதுன்னு, இந்த மாதிரி சில இடங்கள்ல அந்த வேர்ட் பிளே நல்லாவே ஒர்க் ஆச்சு. தியேட்டர்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல அம்பாசிடர் காருக்குள்ள அண்ணனும் தம்பி உட்காந்து பேசக்கூடிய ஒரு சீன் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அந்த சீன் நல்லா எமோஷனலா இருந்தது. நம்மளால தம்பி அளவுக்கு அப்பா கூட பேச முடியலையே, பழக முடியலையே, அப்பா இன்னும் கொஞ்ச நாள் இருந்துருக்கலாமே அப்படின்னு அண்ணன் ஃபீல் பண்ணக்கூடிய அந்த சீன் நல்லா இருந்துச்சு. கமர்ஷியலி என்னதான் இந்த படத்தோட ஹீரோ வைபவா இருந்தாலும், கேரக்டர் வைஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த படத்தோட ஷோ ஸ்டீலர் அண்ட் இந்த படத்தோட லீடா பண்ணியிருக்கிறது வந்து கண்டிப்பா சுனில் அப்படின்னு தான் சொல்லணும். பல காட்சிகளில் நிஜமாவே சர்ப்ரைஸ் பண்றாரு. இந்த அண்ணன் தம்பி காம்போ வந்து காமெடியிலையும் அசத்தி இருக்காங்க. நான் சொன்ன அந்த எமோஷனல் சீன்லையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. வைபவ் ஆஸ் யூஷுவல் மேயாதமான், கப்பல் மாதிரி அவர் நடித்த சில ஹிட் காமெடி படங்களில் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரோ அதே இந்த படத்துலையும் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணியிருக்காரு. அண்ட் சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் ஃபீமேல் கேரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சாந்தினி, தீபா சங்கர், நக்கலைட் ஜனம்னு எல்லாருமே அவங்கவுங்க ரோலில் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பொதுவாகவே ஒரு சில காமெடி படங்களில் எல்லா காமெடி ரீலையும் அள்ளி போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பெருசாக ஸ்கோப்பே இருக்காது. நிறைய காட்சிகளில் சிரிப்பே வராது. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாரும் ஒரே ஃப்ரேமில் ஒன்றா இருக்கும்போது ரொம்ப ஓவர்லாப்பிங்காக இருக்கிறதே கொஞ்சம் அநாயகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த், விடிவி கணேஷ், ரெடின் கிங்ஸ்லி, பாலசரவணன், கருணாகரன் இந்த எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரே ஒரு சீன்லயாவது நம்மளை நல்லா சிரிக்க வச்சிடுறாங்க. இப்போ உயிரோடு இல்ல. உங்க அப்பா இல்ல, எங்க அப்பா. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, முதல் மைனஸ் இந்த படத்தோட ரன் டைம் தான். 2 மணி நேரம் அப்படிங்கிற ரன் டைம் வந்து இந்த கதைக்கு ரொம்பவே அதிகமாக தோணுச்சு. அதாவது ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிமை ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோண வச்சிருச்சு. ஒருவேளை 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரம் இது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபீல் கண்டிப்பாக உண்டாயிருக்காது. அண்ட் வைபவோட மனைவி உட்பட ஒரு சில கேரக்டர்ஸுக்கு இந்த படத்தில் பெருசாக எந்த ஒரு வேலையுமே இல்லை. அவங்க இருந்திருந்தாலும் இல்லாட்டியும் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இருந்திருக்காது. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் வைபவ் ஒரு பேச்சுலர் அப்படின்னு காட்டியிருந்தாலும் எந்த டிஃபரன்ஸும் இருந்திருக்காது. அண்ட் இது ரொம்ப சின்ன லைன் அப்படிங்கிறதால இதை வச்சு ஒரு முழு படம் பண்ண முடியாதோ அப்படின்னு நினைச்சு நிறைய கேரக்டர்ஸை கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதில் பல கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் பெருசாக செட் ஆகவே இல்லை. அது கொஞ்சம் பாயிண்ட்லெஸ்ஸாக தான் இருந்தது. தன்னை அடித்ததுக்காக வேட்டி அவுத்து அவமானப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய அந்த சின்ன பையன், ஐஸ்பட்டி பாக்ஸ்குள்ள வந்து தங்கச்சேன் இருக்கா அப்படின்னு பார்க்க வர கருணாகரன், அடிக்கடி வீட்டை சுற்றி சுற்றி விசாரிக்கிற அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா, இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் அவுட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக ரிமூவ் ஆச்சும் பண்ணியிருக்கலாம். ஒரு சில இடங்களில் இந்த படத்தில் வரக்கூடிய அந்த வேர்ட் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நல்லா ஃபன்னியாக இருந்தது அப்படின்னு ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் அதுவே சில இடங்களில் ஒரு கடி ஜோக் டைப்பில் மொக்கையாகவும் இருந்தது. உதாரணத்துக்கு அப்பா மேலே போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் இங்கே தானே இருக்கேன், எதுக்கு மேலே போயிட்டாரு அப்படின்னு கேட்குறது,
அதுக்கப்புறமா ஏப்ரலுக்கு அப்புறம் வருமே அந்த மேலையா அப்படின்னு கேட்கறது, இந்த மாதிரி சில காட்சிகள். இந்த படத்தோட முக்கியமான மைனஸ் என்னன்னா, இந்த படத்தை ஒரு தர லோக்கல் காமெடி படமா, எல்லா டைப் ஆடியன்ஸுக்கும் எல்லாருக்குமே அப்பீல் ஆகுற மாதிரி ஒரு படமா எடுக்கலாமா, இல்லைன்னா ரொம்ப ஒரு கிளாசிக்கான அப்ரோச்ல ஒரு டார்க் காமெடி படமா கொண்டு போலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இந்த படம் முழுக்கவே இருக்கு. அந்த தடுமாற்றத்தை ஒவ்வொரு சீன்லயும் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு செகண்ட் ஹாஃப்ல அண்ணனும் தம்பியும் காருக்குள்ள உட்காந்து பேசுற அந்த எமோஷனல் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஆனா அதுக்கு முந்தைய சீனும் அடுத்த சீனும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் ஆகி வேற ஒரு மூட்ல போற மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மூடே வந்து ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்டா தான் இருக்கு. படத்தோட ஆரம்பத்தில் வர்ற அந்த குளத்துல பொம்பளையும் குளிக்கிற சீன் காமெடியா இருக்கு. அதுக்கடுத்த சீன்ல பெரியவர் இறந்து போறது ரொம்ப சீரியஸான ஒரு சீனா இருக்கு. இமீடியட்டா அதுக்கடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வைபவோட இன்ட்ரோ சீன் பார்த்தீங்கன்னா குணா படத்தோட ஸ்பூஃப் மாதிரி அவரு டாஸ்மாக்ல கியூல நிக்கிற அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு யூஷுவல் கிளிஷே காமெடி சீனா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தோட மூடு வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கு. அண்ட் இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த பெரியவரோட ஒய்ஃப் சுனில் கேரக்டர், அவரோட சொந்தக்காரங்க எல்லாருமே உங்க அப்பா ரொம்ப பெரிய மனுஷர், இந்த ஊரே மதிக்கிற மாதிரி வாழ்ந்தவர், அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அப்படி எதுவுமே பண்ண மாதிரி நம்ம காட்டல. அவர் குளத்துல பொம்பளையும் குளிக்கிறத பார்த்ததை மட்டும் தான் நம்ம காட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை சீரியஸா சொல்றாங்களா, ஃபன்னியா சொல்றாங்களாங்கிறதும் தெரியல. நிறைய காட்சிகளில் சீரியஸா தான் சொல்றாங்க. ஆனா அது நம்மளால ஃபீல் பண்ணவே முடியல. அதே வச்சு இன்னொரு விஷயமும் மைனஸா இருந்தது. அதாவது ஒரு பெரிய மனுஷர், நல்லவர், இந்த ஊரே மதிக்கிற மாதிரி வாழ்ந்தவர் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அவரோட அந்த படத்துல ஒரு சித்து கேரக்டர்ல வரக்கூடிய தீபா சங்கர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பிஹேவியரே ஒரு மாதிரி ஆக்வர்டா தான் இருக்கு. அவரோட அந்த கட்டை பிரிக்கிறத பார்க்கணுங்கிறாங்க, அந்த இடத்துலயே பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு எடுத்தாலும் அவரும் எனக்கு மாமா தான் அப்படிங்கிறாங்க. அந்த கேரக்டரை நிஜமாவே காமெடியா வச்சிருக்காங்களா, இல்ல அது மூலமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதும் புரியல. அண்ட் இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் டென்டிகோவை பார்த்த நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஒரிஜினல் வெர்ஷன் சூப்பரா இருக்கும், செம்ம கிளாசிக்கான ஒரு படம் அது. அந்த படம் வந்து டார்க் காமெடியாவே பயங்கரமா இருக்கும், தேவையில்லாம தமிழ்ல வந்து கெடுத்துட்டாங்க, நிறைய விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த ஒரிஜினல் வெர்ஷனை நான் இன்னும் பார்க்கல. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு டார்க் காமெடி படமா கொண்டு போறதா, இல்ல எல்லா ஆடியன்ஸுக்கும் அப்பீல் ஆகிற மாதிரி ஒரு லோக்கல் காமெடி படமா கொண்டு போறதா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் இந்த படம் முழுக்க இருக்க தான் செய்யுது. இப்படி சத்தாண்டு ஊருக்குள்ள தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அப்புறம் வேடிக்கை பார்க்க கியூ கட்டி விட்டுருவாடா. மொத்தத்துல இந்த பெருசு திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஓகேவான காமெடி திரைப்படம். அங்கங்க ஒரு 3-4 சீனுக்கு ஒரு தடவை நம்மள லேசா சிரிக்க வைக்கிறாங்க. ரொம்ப ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே வச்சுட்டு 2 மணி நேரத்துக்கு இழுத்துட்டு போனது தான் இந்த படத்தோட பெரிய மைனஸ். மற்றபடி ஓகேவான ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு காமெடி திரைப்படம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த பெருசு திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing, I'm always thankful.